ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை ரெசிபி. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச்லேயும் இதை சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸும் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸும் போட்டிருக்கோம். நம்ம சேனலை ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஃபிஷ் ஃபிங்கர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கெளுத்தி மீன் எடுத்திருக்கேன், முள் இல்லாதது. நீங்கள் எந்த ஃபிஷ்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், முள் இல்லாத மீனாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ ஃபிங்கர் ஷேப்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபிங்கர்ஸும் இந்த சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை விட சின்னதாக பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சின்னதாகிடும். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காமல் போயிடும். எல்லாத்தையும் ஃபிங்கர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிளகாய் தூள் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மசாலாவா இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இதோட சிக்கன் 65 பவுடரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இப்போ ரெஸ்ட்ல விட்டு எடுத்தாச்சு. ஒரு எக்கை நல்லா பீட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எக் மட்டும் நீங்க ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் மாவு, கொஞ்சமா பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இதையும் இதோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மைதா அண்ட் கார்ன்ஃபிளவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை பண்ணும் போது அந்த மசாலா எல்லாம் தனியா பிரிஞ்சு போகாம உங்களுக்கு அந்த ஃபிங்கர்ஸோடய நல்லா மெர்ஜ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சுருந்தாலே போதும். ஸோ ஃபிங்கர்ஸ் ஆயிலில் போட்டதுலேருந்து நீங்கள் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் தான். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர் நல்லா ஃப்ரை ஆகிட்டு ரெடி ஆயிடுச்சு. மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா வந்து கொஞ்சம் கூட கொட்டாமல் நல்ல மெர்ச்சாகி வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.